Hello friends, welcome to Anbudan in Samayal. இன்னைக்கு நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான French fries எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 2 எடுத்துக்கிறேன். நான் கம்மியான குவாண்டிட்டி செய்யறதுனால நான் 2 எடுத்துக்கிறேன். உருளைக்கிழங்க ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீல் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணலாம். எல்லா கார்னர்ஸையும் நம்ம ஈவனாக கட் பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த அன்ஈவனாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டான ஸ்லைசஸ் வந்துடும். 4 பக்கையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஈவனாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரே ஷேப்பாக வரும். இது ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணக்கூடாது, ரொம்ப திக்காகவும் கட் பண்ணக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் வெளியே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் வரும். மொத்தமாக சேர்த்து வச்சு நம்ம ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் சைஸ் வந்து பெரிய சைஸாக வரும். கடையிலலாம் இந்த மாதிரி சைஸில் தான் இருக்கும். அதனால் நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாகவே பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஸ்லைசஸாக வரணும். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அப்போ தான் உருளைக்கிழங்குல இருக்கிற ஸ்டார்ச்லாம் வெளியேறும். இப்போ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ விரித்து நான் வந்து ஆற வைக்க போகிறேன். ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கோங்க. இதில் இருக்க ஈரப்பதெல்லாம் போகணும். அதுக்கு ஒரு டிஷ்யூ வச்சு ஒத்தி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் வந்து ஹை ஸ்பீடில் இருக்கணும். இப்போ அந்த உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறோம், டீப் ஃப்ரை பண்ணுறோம். நம்ம வந்து 2 டைம் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் வரும். இது வந்து சாஃப்ட் ஆகிறதுக்காக ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட் டைம் வந்து நம்மளுக்கு கலர் மாறாது, ஒயிட் கலரில் தான் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ரை பண்ணியாச்சு, நான் எடுத்துக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம செகண்ட் டைம் வந்து வெளியே கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஃப்ரை பண்ண போகிறோம். ஆறிடுச்சு. இப்போ நான் செகண்ட் டைம் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த டைமில் தான் லேசாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், வெளியே வந்து கிறிஸ்பாக வரும். இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது லேசாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு இப்போயே தெரியும் இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்மளுடைய ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு எடுக்கும் போதே தெரியும், நல்லா வெளியே வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும். இது நம்ம கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். ஆற வச்சதுக்கப்புறம் லேசாக உப்பு
ஒயிட் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஸ்பைஸுக்கு. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், நம்ம கிறிஸ்பியான டேஸ்டியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம வெளியே சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.